அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு தொலைநோக்கிகள் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. ஆலயத்திலே ஆராதனைகளை பங்கு கொள்ள முடியாதவர்களுக்கென்று இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆங்காங்கு இருக்கிற இடங்களிலே உங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி குடும்பமாக இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திளர் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரும் எங்கள் சிருஷ்டி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற எங்கள் பரமபிதாவே, உன்னதங்களிலே வாசம் செய்கிற நீர், இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி எங்களோடு நீர் வாசம் பண்ணவும் எங்களோடு உறவாடவும் நீர் இந்த காலையிலே இறங்கி வந்திருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை பணிந்து உம்மை துதிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, சென்ற வாரம் முழுவதிலும் உங்களுடைய நல்ல மேய்ச்சலை போஷிப்பை பாதுகாவலை எங்களுக்கு தந்து வழிநடத்தி இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இந்த காலையில ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த இடங்களிலே இருந்தாலும் எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி உண்மை ஆராதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை நீர் தந்திருக்கிறீர். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வார்த்தையின் சத்தியங்களினாலும் எங்களை நீர் போஷித்து தருளும். சகல கனத்தையும் மகிமையும் துதிகளையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆங்கில பாடல் புஸ்தகத்திலே 191 பாடல் "Hark the Herald Angels Sing" என்கிற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
காலை ஆராதனையில உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இது வருகையின் 3வது ஞாயிறு. கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரத்திற்கான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய ஆலயத்தில் தொடர்ச்சியாக 2 ஆராதனைகள் காலையில் நடந்து கொண்டிருக்கிறது. காலை 8 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து 9:30 மணிக்கு ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ரெகுலர் சர்வீஸ்ல வர முடியாதவர்களுக்கு என்று ஆன்லைன் மூலமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு சர்வீஸ் லிங்க் அனுப்பப்படுகிறது. ஒவ்வொருவரும் இதில் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மற்றுமாக இந்த காலை ஆராதனைக்கு வர விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை கூகுள் பதிவேட்டில் நீங்கள் தயவு கூர்ந்து அதை பதிவு செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வருகின்ற 24ஆம் தேதி மாலை 7 மணிக்கு கிறிஸ்துமஸ் ஈவ் ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். 25ஆம் தேதி காலை 5 மணிக்கு கிறிஸ்து பிறப்பின் ஆராதனை, கிறிஸ்துமஸ் ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். இந்த 2 ஆராதனைகளும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அனுப்பப்படும். இந்த வாரத்துல தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கின்றவர்கள், பிறந்த நாளை காண்கின்றவர் 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரியா தினேஷ், 17ஆம் தேதி மாஸ்டர் நோவா கிறிஸ் ஆஸ்டின், 19ஆம் தேதி மிஸ்டர் ஸ்பென்சர், மிஸ் ஐரன் கிரசென்ட்ரா, மாஸ்டர் ஜெபின் பெனேசர். திருமண நாளை காண்கின்றவர்கள் இன்றைக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சி ஆனந்தன், 16ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஹியூபர்ட் சதீஷ், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆஸ்டின் சாண்டி. இன்றைக்கும் இந்த வாரத்துல தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கின்றவர்களை கர்த்தருடைய திருப்பெயர்ல வாழ்த்துகின்றோம். நீங்கள் பிரவேசிக்கின்ற இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. தொடர்ந்து ஒரு சில ஜப விண்ணப்பங்கள். நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக ஜபியுங்கள். குறிப்பாக அநேக வயது முதிர்ந்தோர் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல சரீர பலத்தை பெற்றுக்கொள்ளவும், மற்றுமாக கேன்சர் மற்றும் கிட்னி ட்ரீட்மெண்ட் பெறுகின்றவர்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் ஒரு சிலர்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவமனையிலிருந்தும் ஒரு சில வீடு திரும்பி தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சை பெறுகின்றார்கள். மிஸ்டர் செப்லோன் தியோஃபிலஸ் அவர்கள் கிட்னி டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிஸ்டர் தியோஃபிலஸ் பேக் பெயின்காக அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மிஸ் ஜெயஸ்ரீ, மிஸ்ஸஸ் ஜெயசிங், மிஸ்ஸஸ் எஃப்.ஏ. ஜான், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி ஜான்சன், ரெவரண்ட் சந்திரன், மிஸ்ஸஸ் நிர்மலா மாணிக்கம், மிஸ்ஸஸ் சந்திரா, மிஸ்டர் ஜான் ரோஸ், மிஸ்ஸஸ் விஜயா கேரல் டேனியல். இவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஜபத்துல தாங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஜபிப்போம். மகா கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே துதிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் இல்லங்கள் இருந்தவாறு உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த தருணத்திற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். குறிப்பாக வருகையின் 3வது ஞாயிறு ஆராதனையில பங்கு பெற கர்த்தர் கிருபை பாராட்டினீர். நன்றியானவரே. சென்ற வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து போஷித்து பராமரித்து வடிவமைத்து வந்தீர். நன்றியானவரே. இப்பொழுதும் இன்றைக்கும் இந்த வாரத்துல தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிப்பவர்களும் கர்த்தர் அர்ப்பணிக்கின்றோம். சென்ற ஆண்டு முழுவதும் இவர்களை பாதுகாத்தீர். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினீர். நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இப்பொழுதும் பிரவேசிக்கின்ற இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும் உங்களுடைய பாதுகாவலை தாரும் ஆண்டவரை. எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் அதனது காலத்துல நேர்த்தியாக அருள்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நேரத்தில் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய சற்றின் மறைவுல ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக வயது முதிர்ந்தோரும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் தாமே உம்முடைய பலத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் இடைகட்டிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். எந்த சுகவீனம் பலவீனம் வராமல் காத்துக் கொள்வீராக. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மிஸ்டர் செபலோன் தியோஃபிலஸ், மிஸ்டர் தியோஃபிலஸ், மிஸ் ஜெயஸ்ரீ, மிஸ்ஸஸ் ஜெயசிங், மிஸ்ஸஸ் எஃப்.ஏ. ஜான், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி ஜான்சன், ரெவரண்ட் சந்திரன், மிஸ்ஸஸ் நிர்மலா மாணிக்கம், மிஸ்ஸஸ் சந்திரா, மிஸ்டர் ஜான் ரோஸ், மிஸ்ஸஸ் விஜயா கேரல்,
ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சரீர பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். தொடர்ந்து பெற்றுக்கொள்கிற எல்லா மருத்துவ சிகிச்சையிலும் ஆலோசனையிலும் ஆண்டோடைய வல்லமை கடந்து செல்லும்படியா ஜெபிக்கின்றோம். பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக சொன்ன கர்த்தர் உம்முடைய பலத்தை கொண்டு ஒவ்வொருவரும் சுகப்படுத்துவீராக. நீடித்த ஆயுசு நாட்கள் நிரப்பும்படியா ஜெபிக்கின்றோம். கேன்சரால் பாதிக்கப்பட்டு கீமோ பெறுகின்றவர்கள், கிட்னி டயாலிசிஸ் செய்கின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. மற்ற சரீர பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் எல்லோரையும் கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் உங்களுடைய சுகமளிக்கின்ற வல்லமையினால் நிரப்பி சுகப்படுத்துவீராக. ஆயுசு நாட்களை நீடித்து தரும்படியா ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியுமானவர். இந்த ஆராதனையிலும் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்கான திருமுறை பாடம் வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. Scripture portion is taken from prophetical book of Isaiah chapter 9 verses 1 to 7. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திலிருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மழுகிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த விளாற்றையும் அவர்கள் ஆரோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரனுடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதே. வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திரு வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். இந்த நாளில நம்முடைய திருச்சபையின் வாலிபர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். Rasa
சிறப்பு பாடல் பாடிய நம்முடைய வாலிபர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்துல இந்த நாளின் கர்த்தருடைய செய்தியை ரெவரண்ட் ரமேஷ் அவர்கள் இப்பொழுது நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிறு காலையிலே வருகையின் தினங்களை ஆசரிக்கிற நான் 3வது ஞாயிறு ஆராதனைக்குள்ளாய் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே தேவன் எனக்கு கொடுத்த தருணங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருகையின் காலகட்டங்களிலே நாம் ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் அதிகமாக வாசிப்பது உண்டு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வசனம் கிறிஸ்துவுக்கு முன் 734ஆம் ஆண்டு அஸ்ரியவரால் நப்தலி என்கிறதான இஸ்ரவேல் நாட்டை சிறைபிடித்து கொண்டு சென்றார்கள், மக்களை எல்லாம் கொண்டு சென்றார்கள். இந்த சரித்திரத்தை நாம் 2வது ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கலாம். அவர்கள் அஸ்ரியா நாட்டினர் ராஜா இந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் அவர்கள் சிறைபிடித்து போகிறதை பார்க்கிறோம். இப்படியாக சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட இந்த மக்கள் தேவன் மேல் வைத்ததான விசுவாசத்தை இழக்கிறதை கவனிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய வல்லமையை சந்தேகப்படுகிறார்கள். தேவன் இப்படி நம்மளை விடுவிப்பாரோ என்றுதான ஒரு கூட்ட மக்கள் சந்தேகப்பட்டு உண்மையுள்ள நித்தியமான தேவனை ஆராதிக்காமல் அந்நிய தேவர்களை ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே உருவானதை நாம் பார்க்கிறோம். இதிலே வெறு சிலர் மட்டும் தாவீதின் வம்சாவளியிலே ராஜா பிறப்பார், அவர் நம்மை விடுவிப்பார் என்று ஒரு கூட்ட மக்கள் விசுவாசிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். ஒரு கூட்ட மக்கள் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறார்கள், ஒரு கூட்டத்தை நித்திய தேவனை விசுவாசியாமல் இருக்கிற காலகட்டத்திலே ஒரு கூட்ட மக்கள் விசுவாசிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இது அநேக நாட்களிலே தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பி இப்படியான கஷ்டமான சூழல் மத்தியிலே மக்கள் சந்தேகப்பட்டு தேவனை விசுவாசியாமல் இருக்கிறதான அந்த காலகட்டங்களிலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிற காரியங்களை பழைய ஏற்பாட்டின் அநேக காலகட்டங்களிலே நாம் வாசிப்பதும் உண்டு. இந்த இஸ்ரவேல் ராஜா தேவனை சாராமல் அந்நிய தேவர்களை சார்ந்தது நிமித்தமாக, அந்நியமான மக்களை சார்ந்தது நிமித்தமாக தேவன் அவர்களை சிறைக்கு ஒப்பு கொடுத்தார் என்றும் நாம் 2ஆம் ராஜாக்களின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். இங்கு நாம் பார்க்கிறோம், அங்கு ஒரு சூழல் அந்தகாரம் சூழ்ந்தது. இஸ்ரவேலின் கூட்ட மக்கள் மத்தியிலே அந்தகாரம் சூழ்ந்தது. தன்னை வசப்படாமல் தான் வாழத்தக்க இடத்தை இல்லாமல் அந்நிய நாட்டிலே அடிமைகளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மக்கள் அவர்கள் மேல் அந்தகாரம் சூழ்ந்தது என்று சொல்லி வாசிக்கிற வசனங்களை நாம் ஏசாயாவின் புத்தகத்திலே வாசிக்கலாம். உங்களை ஏசாயாவின் புத்தகம் இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் 21-22 நான் வாசிக்கிறேன். இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும் பொழுது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். 22வது வசனம், 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை விசுவாசியாத நிமித்தமாக அவர்கள் மேல் ஒரு அந்தகாரம் வரும், அவர்கள் அலைவார்கள், தள்ளுண்டு அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள் என்றுதான ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாயிற்று. எங்கு போவதுன்னு அறியாத வேளையிலே ஏசாயா 9வது அதிகாரத்தை எழுத ஆரம்பிக்கிறார்.
ஏசாயா அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வசனமாக, தேவன் ஏசாயாவின் வழியாக ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வசனத்தை எழுதுகிறார். அதனால்தான் ஏசாவை பற்றி நாம் பேசும்போது அவர் மெசானிக் ப்ராஃபிட் என்று சொல்வார்கள். மேசையாவை பற்றி சொன்னதான ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் அநேக வேதாகம வர்ணனையாளர்கள் பேசுவதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நமக்காக நம்மை ஆளத்தக்க ஒரு மேசையா வருவார், நம்மை விடுவிக்கிறவர் வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற இந்த வேத பகுதியில பார்க்கும் பொழுது அழகாக ஒரு ராஜா நமக்காய் வருவார், நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிற ராஜா வருவார், நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் நம்மத்தில் வருவார், நம்முடைய விரோதிகளிலிருந்து, நம்முடைய எதிரிகளிடத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜா வருவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு முன்பதாக 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டதான இந்த தீர்க்க தரிசன வசனம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அதிகமாக பேசப்பட்ட, வாஞ்சிக்கப்பட்ட, எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வசனமாய் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவமும் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனங்களை நாம் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துமஸ் சீசன்ல கேரலுக்கு செல்லும் பொழுது, விசேஷமாக கேரலுக்கு செல்லும் போது இந்த வசனங்களை அதிகமாக வாசிப்போம். ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று காலை நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது மற்றவர்களாலே அடிமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்களோ, அதே போல நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் சாத்தானின் ராஜ்யத்திலே, சாத்தான் ஆளக்கூடிய இந்த நேரத்திலே நாம் துன்புறுத்தப்படுகிறோம், அடிமைப்படுத்தப்படுகிறோம், இந்த பாவத்தினாலே அடிமைப்படுத்தப்படுகிறோம், அநேக காரியத்தினாலே அடிமைப்படுத்தப்படுகிறோம். நமக்கு பிறப்பிலே ஒரு பாவம் உண்டாயிருக்க, நாம் செய்கிற சிந்தனையிலே, செயல்களின் வழியாக ஒரு பாவம் நம்மை தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த பாவத்திலிருந்து, பாவத்தினுடைய கட்டுகளிலிருந்து நம்ம விடுவிக்க நமக்கு ஒரு ராஜா தேவை, ஒரு மேசையா தேவை என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நாம் மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற 18 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப்படுகிறதான அந்த வேத பகுதியிலே, யாரெல்லாம் நீங்கள் போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், எல்லா புறஜாதியருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிதா சொன்ன காரியங்களை சொல்லும் பொழுது நாம் அந்த கர்த்தத்துக்குள்ளாக, அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் ஏற்றுக்கொண்டு அவரை ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் மேல் கர்த்தத்துவம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தத்திற்கு நாம் அடிமைகளாக, அவருடைய தாசர்களாக, பிள்ளைகளாக மாறத்தக்க தேவன் நம்மை அழைக்கிறார். யூதர்களோ மேசையா என்றால் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய, they expected a physical kingdom, ஒரு பிசிக்கல் கிங்டம், கண்களாலே காணக்கூடிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவானவரோ நம்முடைய உள்ளங்களை ஆளத்தக்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினார். God really rules our heart and our minds. இதுதான் நாம் கவனிக்கிறோம். நாம் கண்களாலே காணக்கூடிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதை விட தேவன் நாம் சிந்திக்கிற சிந்தனைகளிலே, நாம் செய்கிற யோசனைகளிலே, நாம் இருதயத்திலே நினைக்கிற காரியங்களிலே, நம்முடைய செயல்பாடுகளை தேவன் ராஜாவாய் இருந்து நம்மை ஆள தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். அந்த ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்திலே, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்று வாசிக்கிறோம். இங்கு நான் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க நான் விரும்புகிறேன். ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் NIV-யிலும் ESV-யிலும் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று எழுதப்பட்டிருக்கும். வண்டர்ஃபுல் கவுன்சிலர் NIV-யிலும் ESV-யிலும் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் எழுதப்பட்டிருக்கும். KJV-ல, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இது இப்படியா வண்டர்ஃபுல் அண்ட் கவுன்சிலர். wonderful and counselor. It is not wonderful counselor, but it is a wonderful and counselor. அப்படி என்றால் அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தாவல்ல, அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தாவும். தமிழ் வேதாகமத்தில் மிக அழகாக அதை பார்க்கலாம். அவருடைய நாமம்
அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். எப்படி அவருடைய பிறப்பு அதிசயமானது என்று பார்க்கிறோம். லெட் மீ எக்ஸ்பிளைன். அவருடைய நாமம் அதிசயமானவர், செயல்பாடுகள் அதிசயமானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு நம்ம உலகத்துல பார்க்கும் பொழுது, வேதங்களை வாசிக்கும் பொழுது, அடுத்த வேதங்களை வாசிக்கும் பொழுது இப்படியா நாம் நினைக்கிறோம், அவர்கள் தேவர்களாக இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் கடந்து வருவார்கள், ஒரு காரியத்திற்காக வருவார்கள், அதன் பிறகு மறைந்து போவார்கள். They disappear. When you read all mythological books, God appears with a purpose. Whatever the God, he appears for a purpose, a certain activity, and then disappears. தேவனோ இயேசுவானவரோ இது எல்லா வேதங்களுக்கும் ஒரே உயர்ந்தவராக தேவன் இயேசுவானவரை அதிசயமானவராக தேவன் நமக்காய் கொடுத்தார். He is really became man. வந்து போவது அல்ல, ஒரு காரியத்துக்காக வந்து போவதல்ல, இயேசுவானவர் தேவனானவர் மனிதனாய் மாறினார். That itself is a wonderful. God became man. It's a wonderful. Not only he became man, but he also lived a 100% life, just like you and me, a holy life. He lived a holy life, just like he lived like a man, like you and me. And moreover, he died for you and for me. That is what, when I say his name is wonderful. Jesus is 100% God and 100% man. In this world, you see there are 7 wonders of this world. But let me tell you, there's only one wonder people could not understand even today. How that great God, the creator God, became his own creation. சிருஷ்டிகர்த்தாவாயிருந்த அந்த தேவன், இந்த உலகத்தை தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்த அந்த தேவன் எப்படியா சிருஷ்டியாய் மாறினார். That is the wonderful. அதுதான் அதிசயமானது, நம்முடைய மனங்களுக்கு விளங்காத ஒரு அதிசயம். God becoming man. He is wonderful and his life is wonderful, his death is wonderful, his resurrection is wonderful, and his ascension is wonderful. You know what? His coming is wonderful. அடுத்தது அவரை பார்க்கும் பொழுது தமிழ் வேதாகமத்தின் வழியாக அவர் ஆலோசனை கர்த்தா என்று வாசிக்கிறோம். ஆலோசனை கர்த்தா என்று வாசிக்கிறோம். He is a good advisor for people. Good advisor for people. இதே ஏசாயாவின் புத்தகம் 28 அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 28 அதிகாரம் 29வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இதுவும் சேனைகளின் கர்த்தாவே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஒரு கவுன்சிலிங் போகும்போது இருவராய் இணைந்து பேசுவார்கள், ஒருவர் புரியத்தக்கதாய் பேசுவார்கள். இது தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறவராய், நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராய் தேவன் விரும்புகிறார். பிரசங்கி நீதிமொழியின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 8 அதிகாரத்திலிருந்து ஒரு வசனம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழியின் புத்தகம் 8 அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனையும், நல்ல கவனிங்க, ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமையும் என்னுடையது. அவர் தேவன் சொல்லுகிறார், ஐயா இந்த ஆலோசனை இருக்கே, the good counsel comes from God alone. தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் உண்மையான ஞானம் கடந்து வரும் என்று நாம் பார்க்கிறோம். The real counsel comes from God. This morning, as we celebrate Christmas கொண்டாடுகிறோம், we need to think from where you and I get the counsel. Is it somebody in this earth, or is it from God? Do you have experience getting that counsel from God? In order to get it, we need to speak to God on a daily basis. ஒவ்வொரு நாளும் தேவனோடு இணைந்து ஜெபிக்கிற, தேவனின் சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு உண்டோ? Is he real your counselor?
Is he your wonderful in your life? That's something we need to ask about. அடுத்த வார்த்தை உங்களுக்காக வைக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகத்திலிருந்து வல்லமையுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். The mighty God என்று பார்க்கிறோம். Mighty God. இயேசுவானவர் உண்மையாகவே தேவன் வல்லமையுள்ளவர். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தையினாலே இந்த உலகம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். Whatever has happened, it happened just because of his word. வேதம் சொல்கிறது தன்னுடைய சீஷர்கள் தன்னை பார்த்து உயர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் ஒரு நாள் அவர் படகில போகும் பொழுது கடல் கொந்தளித்தது. அவர் கடலை அதட்டினார். கடல் அவருடைய ஆணையை கீழ்ப்படிந்து அமைதியாயிற்று என்று பார்க்கும் பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா இவர் எப்படிப்பட்டவரோ, கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. They really wondered about his mighty. அது மட்டுமல்ல, அவர்கள் பார்க்கும் பொழுது அவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஒவ்வொரு அற்புதத்தை பார்த்து அவர்கள் அவருடைய வல்லமை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். அவருக்கு பிசாசுகள் ஓடி போய் அவர் பேசும் பொழுது அநேக வியாதியஸ்தர் சுகமாகினார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அது சுகமாக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு தொட்டால் மரித்த மனிதர்கள் உயிரோடு எழும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவானவருக்கு அவ்வளவு வல்லமை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு வல்லமை பார்க்கிறோம். தேவன் இயேசுவானவர் தேவனை நமக்காக அனுப்பினார். நான் இப்படியா யோசிக்கிறேன், தேவன் அவ்வளவு வல்லமை இருக்கு. ஒருவேளை நம்மளை பார்த்து சாத்தானே அல்லது சாத்தான் நம்மை விட்டு போகட்டும் என்று கட்டளை கொடுத்திருந்தால், அல்லது நம்மளுக்கு தானே பாவம், அவர் பாவமே போ என்று கட்டளையிட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? கட்டாயமாக பாவம் நம்மை விட்டு போயிருக்கும். ஆனால் தேவனோ அந்த வல்லமையை விட்டு நமக்காய் இறங்கி வந்து மனிதனாய் மாறினார். அதுதானே கிறிஸ்துமஸ். He just followed and he replaced us. நமக்காக அவர் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். வல்லமையுள்ள தேவன் பாவியாக இருந்த என்னை மீட்டெடுத்தார். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க நான் வாஞ்சிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை, இந்த அவருடைய வல்லமை குறித்து பேசுறதான ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனம். இது 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அழகானிங்க, அவர் அவ்வளவு வல்லமையான தேவன். நமக்காக தம்மை தாமே தாழ்த்தி வந்தார். நமக்காக ஒரு அடிமை ரூபத்தை எடுத்தார். சிலுவையின் மரணம் பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். Because his love is so much for the humanity. உனக்காக எனக்காக அவர் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்மஸ் is just by love for you and for me. நாம் நினைக்கிறதானே, it's not just because cake or carol or collections we are not Christmas. Nam cake or carol or collections are not Christmas, but mighty God leaving his throne to become a poor like you and me so that we became rich. நமக்காக நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக ஐஸ்வர்யனாகிய அந்த தேவன் தரித்திரரானார். நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் சாபமானார். நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் பாவமாக்கப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். That is what Christmas all about. அடுத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே மீண்டுமாக வேதத்தை திருப்பினால் மற்றொரு வார்த்தை, வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா என்று பார்க்கிறோம். நித்திய பிதா என்று பார்க்கும் பொழுது he is everlasting God. He is the omega, alpha and omega இருந்தார். முடிவும் ஆரம்பமும் முடிவுமா இருக்கிற தேவனா இருக்கிறார். He is eternal God. He is a creator. He is a preserver. He is a protector, and man can so that absolutely he is eternal. He cannot bound by time. He cannot bound by anything. மனிதனாலே செய்யப்படாத காரியங்கள், மனிதனுடைய யோசனைகளுக்கு அட்படாத தெய்வம் நமக்காய் வந்தார்.
யோவான் புஸ்தகத்துல நாம் யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே, in the beginning, we cannot even think when the beginning, but God was there with, and he is the God, he is the God. அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், அந்த தேவனை, அந்த நித்திய பிதாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னவாகுமாம்? 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், யோவான் சுவிசேஷம் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நித்திய பிதா நம்மை நித்தியத்துக்குள்ளாய் கொண்டு போகும்படியாக, அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரத்தை கொடுத்தார். எப்படி தெரியுமோ? இந்த வெளிச்சமானது இருளுக்குள்ளாய் வந்தது, இந்த இருள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் நமக்காய் வந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட யாவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, நித்தியத்திலே அவருடைய பிள்ளைகளாகும்படி அவரோடு வாழத்தக்கதான ஞானத்தையும் சாக்கியத்தையும் தேவன் தருகிறார். இந்த கால வேளையில இன்னமும் இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாய் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல தேவ பிள்ளையை உன்னை பார்த்து சொல்றேன், இதுதான் சரியான நேரம். அவர் அவருடைய பிள்ளையாகும்படி உனக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த கடைசி வார்த்தை நான் வாசிக்கிறேன். சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். He became a prince of peace என்பார்கள். இந்த உலகத்துல இயேசுவானவர் இல்லாமல் சமாதானமே இல்லை. இந்த உலகத்திலே அநேக காரியங்களாலே இது செய்தால் சமாதானம், அது செய்தால் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் பொழுதுபோக்காக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு சமாதானத்தை ஊட்ட வேண்டும் என்று சொல்லி சமாதான ஒப்பந்தங்களை செய்வார்கள். பட் that nothing will stand. இயேசுவானவரே சமாதானம். உலகத்துல சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அவரே நமக்கு சமாதானமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஒப்புரவாகுதலின் தேவன், ஒப்புதல் ஆகக்கூடிய ஒரு ஊழியத்தை தேவன் தருவதாய் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இந்த அந்தகாரத்துக்குள்ளாய் இருக்கிற மனிதர்களை, அவர்கள் தேவனுடைய வல்லமையை புரியாமல் இருக்கிற மனிதர்களை, அந்நிய தேவர்களை நாடி தேடி ஓடுகிற மனிதர்களை உண்மையான சமாதானத்துக்குள்ளாய் கடந்து செல்ல தேவன் விரும்புகிறார். It is a peace between people, peace on the earth. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நாம் அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பூமியிலே சமாதானம் உண்டாக தேவன் பிறந்தார். In order to bring the peace on this earth, Jesus born, because he is the Prince of Peace. Because he is the Prince of Peace. இது நாட்டிற்கான சமாதானம். தனிப்பட்ட சமாதானத்தை குறித்து உங்களோட சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். தனிப்பட்ட தேவன் இந்த நாட்டில் சமாதானம் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை கொண்டவர். என்னோடு வேதத்தை திருப்புங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. ஐயா, இயேசுவானவரை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாட்டிலே சமாதானம் பிறக்கும், நம்முடைய உள்ளங்களிலே சமாதானம் பிறக்கும். எப்பொழுது சமாதானத்தை ருசி பார்க்கிற பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? வேதத்துல நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் சமாதானம் கிடைத்ததோ அவர்கள் ஓடி போய் மற்றவர்களை பார்த்து சமாதான பிரபு இவர்தான் என்று சொல்லி அந்த உண்மையின் சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். God is asking you and I to share the word with others. மத்தேயு சுவிசேஷத்துல இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த உலகத்திலே சமாதானமற்றிருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு சமாதானம் இயேசுவானவரே என்று அறிமுகப்படுத்த தேவன் நம்மை வாஞ்சிக்கிறார். ஏசாயாவின் புத்தகம்
9:7 இதுவரைக்கும் 6 ஏசாயா மெஸ்ஸையை பற்றி பேசுகிறார். மெஸ்ஸையா இப்படியானவர் பிறப்பார் என்று பேசுகிறார். 7 கடந்து செல்லும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். He started talking about his kingdom. இதோ தாவீதின் சிங்காசனத்து வழியாக ஒரு ராஜா பிறப்பார், இப்படியா இருக்கும் என்று சொல்லி தாவீதின் குறித்து அந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறதை 7 நாம் பார்க்கிறோம். தேவன் உண்மையாகவே அது நீடில்லாத ஒரு முடிவில்லாத ஒரு ராஜ்யம், 1000 ஆண்டுகள் ஆளத்தக்க ஒரு ராஜ்யம் வருகிறது. அதிலே நம்மை தேவன் உன்னையும் என்னையும் சேர்க்க விரும்புகிறார். அதனால தான் இயேசுவானவர் பிறந்தார். அதனால தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். சமாதான பிரபுவாக உன்னையும் என்னையும் அழைக்கிறார். பரிசுத்தராக, அவர் அதிசயமானவராக, நமக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவராக, நம்மை நித்திய பிதாவாக அழைக்கிற தேவன் இந்த தேவனே. நாம் எப்பொழுது இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்க நாம் எப்படி போவோம் என்று வழி தெரியாத இருந்த அந்த வேளையிலே, அந்தகாரமானது சூழ்ந்திருந்த வேளைகளிலே, அந்தகாரம் நம்மை ஆழ்த்தி அலைக்கழிக்கிற வேளைகளிலே தேவன் அடிமைகளாக பாவமானது அடிமைகளாக கொண்டு செல்கிற வேளையிலே நம்மை மீட்கும்படியாக, நமக்கு ஒரு நம்பிக்கை தரும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து கட்டுக்கொண்டு விடுவிக்கும்படியாக தேவன் நமக்காக கடந்து வந்தார். Shall we turn to God? Shall we turn to God? God promised a stable and people-friendly regiment. God promised a stable and people-friendly government. Again and again, God proves that He has all the authority in heaven. மத்தேயு சுவிசேஷம் 28 வாசிக்கும் பொழுது அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களோடு கூட இந்த உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவர் நம்மை நடத்துவார். ஏனென்று சொன்னால் அவரே அதிசயமானவர், அவருடைய செயல்கள் மகத்துவமானவை, அவர் அதிசயமான ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறார். He wants to walk with you. He wants to guide you. He wants to lead your life. Are you ready to take this counselor along with you? God is a Alpha and Omega, is a beginning and the end, and is not limited by age and time. He is eternal. The same God is willing to give us the right to become His children. அவருடைய பிள்ளைகளாகும்படியாக நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். Christ only is the peace. தேவனே நமக்கு நாட்டிலே தேவன் சமாதானம் கொடுக்க தேவன் மாத்திரமே ஒரு வழியா இருக்கிறார். சமாதானமற்று அலைந்து திரிகிறாயோ தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், தேவன் அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்விலே தேவன் வந்து சமாதான கர்த்தாவா இருக்க விரும்புகிறார். He wants to change the things in your life. He can make a difference. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய அதிகாரத்துக்குள்ளாக அவருடைய அதிகாரத்தை நாம் ஏற்று, ஆண்டவரே நான் உமோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். கட்டாயமாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களின் உள்ளத்திலே சமாதானத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். God is a Prince of Peace and a wonderful counselor. May this Christmas bring peace to the nations. May this Christmas bring a peace to your heart. May this Christmas bring peace to your family. Can this Christmas bring a change to our heart, to our family, to our neighbors, because we will not only enjoy this peace, rather we also will share with others. May the Lord give us that energy and lead. ஆண்டவர் தாமே நமக்கு இப்படியாய் நடத்துவாராக. தேவனை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. இந்த நாளுக்குரிய தெய்வ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ரமேஷ் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணவும், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கவும், எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் வந்த எங்கள் அன்பின் இயேசுவே, அந்த காலத்திலும் பாவ கட்டுகளிலும் அமிழ்ந்திருந்த நம்பிக்கையற்ற மனுக்குலத்தை மீட்டு மறுபடியும்
பிதாவோடு ஒப்புரவாக்கும்படி இந்த உலகத்திலே நீர் வந்த மகத்துவத்தை, உம்முடைய அன்பின் அதிசயத்தை நாங்கள் இந்த நாட்களிலே மறுபடியுமாக சிந்தித்து தியானிக்க, அதிலே கழிகூற, அந்த மேலான நற்செய்தி மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வந்தபோது கொடுக்கப்பட்ட செய்தி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நீர் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலே அதிசயங்களை செய்கிற தேவனாய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், எங்களுடைய பரம தகப்பனாய், எங்கள் வாழ்வை சமாதானத்தினாலே நிரப்புகிறவராய் வந்தீர். உம்முடைய ஆளுகை, உம்முடைய அதிகாரம் யார் யாருடைய உள்ளங்களிலே அனுமதிக்கப்படுகிறதோ அங்கே இத்தனை பாக்கியங்களையும் அவர்கள் அனுபவிக்க முடியும் என்று நாங்கள் உம்முடைய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய இரட்சகராய் மாத்திரமல்ல, மறுபடியுமாக நீர் திரும்பி வரும்போது நீர் நீதியோடும் நேர்மையோடும் ஆளுகை செய்கிற ராஜாவாய் நீர் வருவீர் என்ற வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று நீர் வாக்குரைத்து சென்றிருக்கிறேன். அந்த நாளுக்கென்று நாங்களும் உங்களுடைய படைப்பின் சகல அம்சங்களும் காத்திருக்கிறது. ஆம் ஆண்டவரே, வாரும் என்று நாங்கள் காத்திருந்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். மற்றவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் நீர் கிருபை தருவீராக. இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தோடு எங்களை நீர் அனுப்புவீராக. உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய தெய்வீக பிரசன்னமும் இந்த வாரம் முழுவதிலும் எங்களோடு தங்கி இருந்து ஆண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சகல கனத்தையும் மகிமையும் துதிகளையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையாய் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் திருச்சபை அனைத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பராக. தேவ சமாதானம் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. God bless you.